want to prove that I'm perfect? Come take a medical examination. Come. You want me to prove? Come. I'm ready for a medical examination. பத்திரிகையாளர்ல நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? பத்திரிகை வச்சு மிரட்ட கூடாதுங்க. பத்திரிகை வச்சு மிரட்ட கூடாது. உன்னுடைய கற்புத்தன்மை எனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு கிஷோர் கேசாமி கேட்கறான். இன்னொரு பக்கம் சபீர் கேட்கிறாரு, எவனோ ஒருத்தன் கதை எழுதுறான், என்னை பற்றி அவதூறு பண்றான் அப்படின்னு அந்த அம்மா பிரச்சனையை கொண்டு வந்தா 7 பேர் மேல உங்களுக்கு தொடர்பு இல்லையான்னு சொல்லி கிஷோர் கே சுவாமி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த பெண்ணை குறிவைத்து அடிக்கிறார்கள், 4 பேர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு நெருக்குகிறார்கள். அது தெரிஞ்ச உடனே தமிழா பாண்டியன்ல இருந்து மற்றவர்கள்லாம் அதை தடுக்கிறாங்க, பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ அன்றைக்கு சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்ங்கிற அமைப்பினுடைய தலைவராக இருந்த அன்பழகன்கிற நபர் கடுமையா வாதாடுறாப்ல. ஒரு மிரட்டல் பேர்வழிக்கு ஒட்டுமொத்தமாக இன்னொரு மிரட்டல் கூட்டம் நிக்குது. இதுல சபீர் அகமது பாக்குறது ரொம்ப நியாயவாதி மாதிரி கேள்வி கேட்கிறார். இந்த இணையதளம் தான் சங்கர்னு சொல்றீங்க, இந்த சங்கருக்கானதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரூஃப் மீங்கிறப்பல இந்த சபீர் தான் 10 நாள் கழிச்சு இதே சங்கருக்காக ஆதரவாக இந்த அறிக்கையை ட்வீட் போடுறார். நல்லா கவனிங்க, இந்த சபீரினுடைய ரெட்டை, அதாவது ஒரு வேட்டை நாய் மாதிரி திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட ஒரு குரூப் இது. இந்த 2014 நடந்த அந்த பிரஸ் மீட்டிங் இன்னைக்கும் ரெட்பிக்ஸ் இணையதளத்துல இருக்குது, எல்லாரும் போய் பாருங்க. இந்த தொழிலை சவுக்குக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? அன்பழகன் தான். அன்பழகன் ஏடிஎம்கே பிளாக்மெயில் பண்ணதா குண்டர் சட்டம். இந்த புரோக்கர்களுக்கு பின்னணியில் அன்பழகன் இருந்தவரை அன்பழகன், இப்ப பாரதி தமிழன் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த சவுக்கு மீடியா தன்னுடைய செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு எதிராக ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக தொடங்கி இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்வதற்கு இன்னொருத்தருக்கு ஆதரவாக பயன்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதன் மூலமா தான் இவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள். ஒருத்தரா விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஆமா, மொத்தமா இருந்து காவல் சித்திரவதைகளுக்கு எதிராக இந்த மாதிரியான போலி என்கவுண்டர்கள், துப்பாக்கி சூடுகள், அரச வன்முறை, இதற்கெல்லாம் எதிராக ஒரு மனித உரிமை போராளியாக இருந்த நபர் தன்னுடைய சொந்த மகனையே ஒரு கேஸ்னால இழக்கிறாரு. இதை இது கொலை அப்படின்னு சொல்லி அவரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றம் சொல்லும் போது இந்த சவுக்கு சங்கர்ங்கிற நபர் இந்த சதீஷுக்காக எழுதும் போது என்ன சொல்றாரு? இல்ல இது தற்கொலைன்னு எழுதுற. பின்னாடி மறுபடியும் எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கர சுப்புவே ஆளை வைத்து தன் மகனை கொன்றுவிட்டு காவல் ஆய்வாளர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார் அப்படின்னு. முத்துலீப் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக, அவர் பத்திரிகையாளர்லாம் கிடையாது, ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தன் வாழ்க்கையை தொடங்கி அவருக்கு பேரே மொட்டை பெட்டிஷன் முத்துலீப். மாத்தி மாத்தி அடுத்தவர்கள் மேல் பெட்டிஷன்களை எழுதி போட்டு அவர்களை காலி செய்வது. கொஞ்ச நாள் பார்த்துட்டு மேல நிர்வாகமே இவர் அடிச்சு. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பெண் காவலர்கள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார். அந்த பேட்டியை எடுத்த, அந்த கருத்தை ஆமோதித்து ஊக்குவித்த ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார். இந்த சூழலில் தங்களுடைய ஒளிபரப்புகளை தற்காலிகமாக நிறுத்தி கொள்வதாக சவுக்கு மீடியா தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சவுக்கு மீடியா தன்னுடைய செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பில் கூட அன்பிற்குரிய தமிழக மக்கள் ஊடகம் அப்படின்னு அந்த அறிவிப்பு தொடங்கி அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சவுக்கு என்பது ஒரு குடும்பம், அதில் நீங்களும் ஒரு அங்கம். உங்களை பாதுகாக்கும் பொருட்டு சவுக்கு ஊடகத்தின் செயல்பாடுகளை இன்றிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். அதாவது உங்களை அப்படிங்கிற அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஏ அப்படின்னு போடணும். இந்த ஏங்கிறதுல கூட எக்ஸ்ட்ராக்டா எங்களைங்கிறதுக்கு பதிலாக என்னை அப்படின்னு சொல்லி, அது சவுக்கு சங்கர்ங்கிற தனிநபர், அவருடைய அந்த நிறுவனம் நாளைக்கு சவுக்கு மீடியாங்கிறத மொத்தமாகவே முடக்குவதற்கான, ஏன்னா அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒரு நியூஸ், ஒரு நாலாபுரம் இருந்து வருகிற செய்திகளை எடுத்து சொல்வது, அந்த செய்திகளில் உள்ளிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறது, சோர்ஸுகள் மூலமாக சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். அந்த மாதிரி எதையாவது ஒன்று மக்களுக்கானதாக சொல்லியிருந்தால் இது ஒரு பத்திரிகைன்னு ஊடகம்னு அங்கீகரிக்கலாம்.
மக்களுக்கு எதிராக ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக தொடங்கி இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்வதற்கு இன்னொருத்தருக்கு ஆதரவாக பயன்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதன் மூலமாக தான் இவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள். அப்போ மொத்தமா ஒருத்தரா விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஆமா, மொத்தமா இருந்து எல்லாருமே. இப்ப நேத்து ட்விட்டர்ல வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு பார்த்தேன். ஸ்டாண்ட் வித் சவுக்கு, வாய்ஸ் ஆஃப் சவுக்கு இப்படிலாம் வச்சு அவர் அண்ணனுக்காக ஊதுவாங்கல்ல, அப்படி ஊதுகின்ற ஒரு நபர் எங்க ஊர்ல போலீஸ் போய் என்ன விசாரிக்குதான், நான் வெறும் ஃபேன் மட்டும்தாங்க, அவருக்கு ஒரு விசிறி மட்டும்தான், ரசிகர் மட்டும்தான், அதனால வந்து எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இத்தோடு விலகுகிறேன். அதாவது அதிமுகவிடம் இருந்தும் இன்னும் பிற சிலரிடமிருந்தும் பணம் வந்து சேர்கிறது. அந்த பணத்தை வச்சு நானே ஒரு வாயாக இருந்து பேசுகிறேன், அப்புறம் எனக்கு 4 பேர் இருக்கிறார்கள்னு காட்டுவதற்கு வாய்ஸ் ஆஃப் சவுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நீங்க அப்படிப்பட்ட யாரையும் இப்போ வாய்ஸ் ஆஃப் கரிகாலன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நீங்க அப்போ கரிகாலன் தான் பேசுகிறார் அல்லது கரிகாலன் யார்கிட்டயாவது பேட்டி எடுக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட அவர் தான் சந்திக்கிறார். சரிங்களா? அவருக்கு ஒரு ஊடகத்தில் ஒரு நெருக்கடி வரும்போது அதை அவர் தான் சந்திக்கிறார். ஆனால் சவுக்கு அப்படி இல்லை, தனக்கு ஒரு கூட்டம் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார். அப்படி காட்டிக்கொண்ட ஒரு கூட்டம் என்பது இவரால் பே பண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் அவற்றிருந்து வெளியில் வந்தான பிரதீப்புங்கிற பையன், அந்த பையன் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்குங்கிறத ஆரம்பிச்சது, இந்த ட்விட்டர் ஹேண்டில் ஆரம்பித்ததே நான் தான், இன்னைக்கும் வந்து அதற்காக 60,000 to 70,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒன்று மீடியாவினுடைய அந்த இதை தக்க வைக்கணும், இன்னொன்று அது அடுத்து வேலை செஞ்சா யார் சம்பளம் கொடுப்பா? அதாவது காசுக்கு சேர்ந்த கூட்டம் தான். இப்போ அண்ணாமலையோ சீமானோ சவுக்கு சங்கரோ இவங்களுக்கு மாசம் வந்து அவர் ஒரு 7.5 லட்சம் செலவு பண்றாரு. அண்ணாமலை கேட்டால் நண்பர்கள், சீமான் வந்து நான் பிச்சை எடுத்து இவ்வளவு செலவையும் இசுசு கார்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றாரு. அதே போல சவுக்கு சங்கர் பிரதீப் தான் சொல்றாப்ல, வாய்ஸ் ஆஃப் சவுக்கு என்ன சொல்றாப்லன்னா, சம்பளம் அதை அந்த நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கு மாதம் 15 லட்சம் ரூபாய். இப்ப இவ்வளவு பணமும் அவருக்கும் கார் எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சவுக்கு கிட்ட கேட்டா, கிரவுட் ஃபண்டிங் மூலமா வாங்கினேன், நண்பர்கள் வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்னு அவருக்கும் வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சவுக்கு சங்கர் என்கிற நபர் வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான புரோக்கராக, அவர் வந்து ஒரு ஊடகவியலாளர்லாம் கிடையாது. இன்னைக்கும் வந்து பல பேர் ஊடகவியலாளர் அல்லது பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது கருத்தே அல்ல. அவதூறு வேற, கருத்து வேற. கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவதூறு ஒரு அரை உண்மைகளை வைத்துக் கொண்டு பிளாக்மெயில் செய்வது. ஆமா, இன்னும் சொல்ல போனா புரோக்கர்ன்றதை விட பிளாக்மெயிலர், அதுதான் சரியான. ஆமா, புரோக்கர் அப்படிங்கிறது வந்து 2 பக்கமா ஒரு வேலையை காரியத்தை முடித்து கொடுப்போர். நம்ம ஏற்கனவே இதை முதல்ல பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் முடித்து கொடுக்கறதுலாம் வேலை கிடையாது. தன் கையில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, உங்களை பற்றிய சில ரகசியங்கள், அதை வச்சு நான் உங்களை மிரட்டுவது. இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகளை, அதாவது ஏடிஜிபி முதல் கொண்டு நான் பேசுவேன், அவரோட பணியாற்றுகிற நபர்கள் குறித்து பேசுவேன், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் குறித்து கூட நான் பேசுவேன்ங்கிற அளவுக்கு இவர் உச்சத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருடைய ஆரம்ப காலம். உதயச்சந்திரன் ஐஏஎஸ் பத்தி பேசுறாரு. இன்னும் பலரை பற்றி, ஏற்கனவே உளவுத்துறையில் இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவரை குறித்து கடுமையா வந்து தாக்குனாரு. அப்பயே அந்த விமர்சனங்கள் வந்துச்சு. தனக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கும் ஒரு நபர் வருவதற்காக இவர் வந்து இந்த தரப்பை வந்து அடிக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனமும் வந்துச்சு. ஸோ இவருடைய ஆரம்ப கட்டம்ங்கிறது வந்து சவுக்கு இணையதளம். நம்ம அதுக்கு முன்னகட்டி அவர் கிளர்க்கா இருந்து விஜிலன்ஸ்ல வந்து வேலையை விட்டுட்டு வெளியில வராரு. ஃபைல் திருடின கேஸ். இன்னைக்கும் கூட அவரும் அந்த விவகாரத்தை தான் வந்து அடிபட்டு அந்த பிரச்சனையில் எப்படி நசுங்கணுங்கிறது அது ஒரு வீரதீர செயல் மாதிரி விளக்குகிறார். இன்னொரு பெரிய சிக்கல் என்ன, அவர் குடும்பத்தை சார்ந்தவர் நாம் அறிவது, அதாவது அவருக்காக பேசுவது எல்லாம் அவர் கூட வருவது என்பது அவர் தாய். ஸ்ரீமதியினுடைய தாய் அந்த அம்மாவின் சாவல உயிரோட தான் இருக்குன்னு பேசுறாரு. ஆனா இந்த அம்மா கமலாம்பாள், இந்த அம்மா தான் வந்து இவருக்கு கூட நின்று வந்து பேசுறாங்க. பேசுவதும் கூட தன்னுடைய மகன் பெருமைக்குரியவன், அவன் வந்து ஒரு சாதனையாளங்கிற உணர்ச்சியோட தான் பேசுறாங்க. ரொம்ப முக்கியமானது, இத்தனை சாதாரண எளிய மக்களினுடைய உணர்வுகளை அடித்து நொறுக்குகிற ஒரு நபரை ஏதோ ஒரு வீரதீரன் மாதிரி சவுக்குங்கிற வார்த்தையே நீ பயன்படுத்து என்று நான் சொன்னேன்,
எந்த சவுக்கால் உன்னை அடித்தார்களோ அதே சவுக்கால் நீ பிறரை அடிக்கணும்னு சொன்னாங்க. அரசு ஊழியரா இருக்கிறான், அரசு ஊழியரா இருக்கிற ஒரு நபர் அதனுடைய ரகசியங்களை வந்து வெளியிட்டா அதுக்கு பேர் என்ன? அப்ப இது ஒரு தாய், ஒரு குடும்ப பொறுப்புள்ள நபர் இதை வந்து எதிர்த்து கேட்டிருக்கணும். இதை குறித்து அந்த நெறியாளர் விசன் வந்து கேள்வி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து நீ சின்ன வயசுல வந்து இவன் நான் ஒன்று சொல்லுவேன், அதை சொல்லாம இன்னொன்னு செய்வான், நான் சொன்னதை கேட்க மாட்டான்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ விசன் என்ன சொல்றாப்புல, அப்போ தயாரிப்பிலேயே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டான்னு கேட்கறான், தயாரிப்பிலேயே கோளாறு இருக்கிறதா அப்படின்னு அந்த ஆள் கேட்கிறாரு. அந்த அம்மா இந்த தைரியம் தான், இந்த தைரியம் அவனுக்கு அப்பமே இருந்தது. அதாவது விசன் சொன்னது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், நீங்க அதை தைரியம்னு சொல்றீங்க, சொல்லிட்டு பேட்டியின் ஊடாக எனக்கு பயமா இருக்கு இவன் எல்லை மீறி போறாங்கிறீங்க. அப்போ எல்லை மீறி போகிறான்ங்கிறது உங்களுக்கே கண்கூடா தெரியுது. அதை வந்து கடிவாளம் போட்டு நிறுத்துகிற இடத்தில் சிறு வயதிலிருந்தே இவர் இல்லை. அந்த வார்த்தைகள் நீங்க வேணா அந்த பதிவுகளை வந்து இப்பவும் போய் பாருங்க, கலாட்டா தமிழ்ல இருக்குது. அந்த அம்மாவினுடைய பிறந்த நாளுக்கு எடுக்கப்பட்ட பேட்டி அது. ஸோ ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, குணக்கேடான குணத்திலேயே குற்ற ஒரு குணம் படைத்த ஒரு நபர். இவருடைய ஆரம்பம் இப்படி ஃபைல் திருடி இதில் நடக்கிறது. இடத்துல என்னோட கேள்வி வந்து என்னன்னா, அந்த ஃபைல் திருட்டு அதை வெளியிட்டு இவர் வந்து பேர் வாங்கினது, அந்த விவகாரத்திலேயே இவரை எப்படி எல்லாரும் சித்தரிச்சாங்கன்னா, இவர் வந்து ஒரு விசில் ப்ளோவர், அரசாங்கத்தில் நடக்கின்ற தவறுகளை அந்த ஊழியராக இருந்தும் அதை அம்பலப்படுத்தியவர், ஒரு எட்வர்ட் ஸ்னோடன் போல, ஒரு ஜூலியன் அசாஞ்சே போல, இவருக்கு தென்னிந்தியாவின் ஜூலியன் அசாஞ்சே அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள்லாம் அவருக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவரை ஒரு பிராண்ட் பண்றாங்க. உண்மையில் சவுக்கு சங்கர் ஒரு விசில் ப்ளோவரா அல்லது பிளாக்மெயிலரா? அவருடைய கடந்த கால வரலாறு என்ன? விசில் ப்ளோயர்லாம் இல்லை, முழுக்க தனிநபர்களின் வாழ்க்கை குறித்து அதை தெரிந்து வைத்துக் கொண்டு அல்லது தனக்கு தேவையில்லை என்றால் கூடுதலாக இட்டுக்கட்டி கொண்டு சொல்லுகிற ஒரு நபர், அதன் மூலமாக மிரட்டுகிறவர். நான் ரொம்ப ஈஸியாக சொல்றேங்க, இந்த சன் டிவியில் வேலை பார்த்த நியூஸ் சேனல் நியூஸ்ல ரீடரான மகாலட்சுமி, அந்த அம்மா வந்து அந்த பெண் பேரை கூட நான் ரொம்ப காலம் பேசலை. ஏன் மகாலட்சுமியின் பேட்டி இதை பேசுகிறோம்னா, அந்த அம்மா பேட்டியே கொடுத்து விவாதமாகி இன்னமும் அந்த வழக்கு அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மாவை பற்றி என்ன எழுதினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இரண்டு பேர் 7 காதல் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. நீங்கள் இப்பவும் சர்ச் பண்ணீங்கன்னா அவர் என்ன எழுதினார் அப்படிங்கிறது அப்படியே வருது. அதாவது ஒரு கில்மா கதை, ஒரு ஆபாசமான சித்தரிப்பு, ஒரு மஞ்சள் பத்திரிகை மாதிரி தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை குறித்து அப்படி, அதாவது ஒரு கதை மாதிரி எழுதுறாரு. இதை இப்படி தனிப்பட்ட முறையில் இவ்வளவு டீட்டெயில்டா அவர் எழுதுறாரு. இந்த கதையை வாசிக்கிற போது இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா SMS செல்போன்ல இப்படி வந்துச்சு, ரூபன்கிறவருக்கு இப்படி செல்போன் வந்துச்சு, அவர் மனைவி இதை கேட்டாங்க அப்படின்னு சம்பவங்களை எல்லாம் கோர்த்து எழுதுறார். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மகாலட்சுமியினுடைய தம்பி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதில் இந்த சவுக்கு சங்கரின் தொடர்பு இருக்கிறது. அந்த அம்மா வந்தாதான் சொல்றாங்க, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, இதை நான் வெளியில் சொல்ல முடியாது. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல ஏன் உங்களை குறித்து எழுதுகிறார்? அந்த அம்மா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஏன் இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஏன் உங்களை குறித்து எழுதுகிறார்கள்? ஏன் எழுதுறாரு அப்படின்னா, இவருடைய தம்பி வாழ்க்கைக்குள் இவர் உள்ள வரார். இன்னும் சொல்றதா இருந்தா இவர் தான் உள்ள வரார். அவர் வாழ்க்கைக்குள் வந்து இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில இந்த அம்மா எதிர்வினை ஆற்றும் போது இவரை பற்றி தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வன்மத்தை எல்லாம் 7 காதல் என்று ஒரு கதை, சித்தரிக்கப்பட்ட கதை. ஆமா, இன்னைக்கு எப்படி டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தால் கதையை சுவாரஸ்யமாக பேசுகிறானோ அதே அழகா அவ்வளவு சித்தரிப்போடு எல்லாவற்றையும் பார்த்தது மாதிரியே கதையை சித்தரிக்கிறான். இதுல பெரிய விஷயம் முழுக்க இது வந்து படிக்கிறவர்களுக்கு சுவாரஸ்யம் ஊட்டுகின்ற ஒரு ஆபாச கதை. ஆமா, ஒரு ஆபாச கதை. என்னன்னா, இதுல அந்த கதை வெளிவந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பேட்டி கொடுக்குது, ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அவங்களே ஒரு அட்வொகேட்டுங்கிறதுனால துணிஞ்சு அந்த கேஸ் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த இணையதளம் என்னை மட்டும் எழுதலை, நான் எங்கெங்கெல்லாம் போய் கேஸ் கொடுக்க போனா கேஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க.
காவல்துறை அதிகாரிகள் எடுக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா அந்த அதிகாரிகள் மேல் தட்டன் பண்றான், அவர்களை பற்றி ஒரு அவதூறு எழுதுறான். ரெண்டாவது நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஜட்ஜி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்தா இந்த கேஸ் சம்பந்தமாக எது இது பண்ணாலும் கிட்டே வர்றது கிடையாது. ஏன்னா அந்த சரி இவர்களுக்காக வாதாடுவதற்கு யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. சங்கர சுப்பு அவர் மனித உரிமை போராளி, நம்ம எல்லாரும் தெரியும். பல பிரச்சனைகளில் துணிந்து நின்று போராடியவர். அதனாலேயே தனது மகன் சதீஷை இழந்தவர். அவர் இவங்களோட சேர்ந்து நிற்கிறாரு. இந்த பெண் துணிந்து இந்த இதை கொடுத்து கேஸை கொடுத்து இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். ஆனா அன்னைக்கு நடந்த 2014 நடந்த அந்த பிரஸ் மீட்டிங் இன்னைக்கும் ரெட்பிக்ஸ் இணையதளத்துல இருக்குது. எல்லாரும் போய் பாருங்க. ஒரு சென்னை ஜேர்னலிசம்னா என்ன, வாட் இட் மீன்ஸ். நான் அதாவது ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாமளும் அந்த துறையில் இருக்கிறோம், ஊடகத்தில் இருக்கிறோம். ஊடகம்ங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் பேசுறோம். ஆனால் ஒரு அப்பாவியான ஒரு மானை 4-5 ஓநாய்கள் சுத்தி நின்று கடித்து கொதறுவது மாதிரியான ஒரு காட்சி அது. அந்த அம்மா விழத்துக்கும் அவங்க மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால அந்த பிரஸ் மீட் அவ்வளோ தெளிவாக ஹேண்டில் பண்றாங்க. சங்கர சுப்பு கூட சில வார்த்தைகளை நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது கிஷோர் கே சுவாமி, யாரு நம்ம சபீர் அகமது, இவரெல்லாம் இருக்கிறாரு, குரல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் கேட்கறாங்க, வீடியோவே இருக்கு. கிஷோர் கே சுவாமி சொல்றாப்புல, சரி இந்த 7 பேர் மேல தொடர்பு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி நீங்க ப்ரூஃப் பண்ண முடியும்? எவனோ ஒருத்தன் கதை எழுதுறான், என்னை பற்றி அவதூறு பண்றான் அப்படின்னு அந்த அம்மா இது பிரச்சனையை கொண்டு வந்தா 7 பேர் மேல உங்களுக்கு தொடர்பு இல்லையான்னு சொல்லி கிஷோர் கே சுவாமி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதாரம் இருக்கா? அதுக்கு இவங்களும் இன்னும் அதுக்கும் ஜனநாயகமா நடந்துக்கிறாங்க. வேணா நான் டெஸ்ட்டுக்கு ரெடி. அது அந்த அம்மா இன்னும் அதிகப்படியா போய் நான் வேணா டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு கஞ்சா சங்கர்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுக்கு இப்ப அந்த பிரதீப் சொன்னது என்ன, டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு, நீதான் கஞ்சா பயன்படுத்தல் இல்ல. அப்போ ஒரு பெண் தன் அளவில் எவ்வளவு தெளிமா தன் ஆதாரங்கள் இருந்தா அந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கோ. ஆனா அப்படி ஒவ்வொரு முறையும் இவர்கள் முன்னாடி, அதாவது ஜேர்னலிசம்ங்கிற பெயரில் அந்த ஜேர்னலிஸ்டுக்குள்ள 2 பிரிவு வந்துருச்சு. நீங்க அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். உண்மையிலேயே இது போகிற போக்கு தப்பா இருக்குது. அந்த பெண்ணை குறிவைத்து அடிக்கிறார்கள், 4 பேர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு நெருக்குகிறார்கள். அது தெரிஞ்ச உடனே தமிழா பாண்டியன்ல இருந்து மற்றவர்கள்லாம் அதை தடுக்கிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ அன்றைக்கு சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்ங்கிற அமைப்பினுடைய தலைவராக இருந்த அன்பழகன்கிற நபர், அவர் 2021 கொரோனாவில் இறந்து போறாரு. ஆள் குண்டான ஆளு, அவன் கடுமையா வாதாடுறாப்புல, மிரட்டுறாரு. அப்போ இதுதான் முக்கியமானது. அதாவது ஜேர்னலிசம் இல்ல, ஒரு மிரட்டல் பேர் வழிக்கு ஒட்டுமொத்தமாக இன்னொரு மிரட்டல் கூட்டம் நிக்குது. இதுல சபீர் அகமது பாக்குறது ரொம்ப நியாயவாதி மாதிரி கேள்வி கேட்கிறார். அவர் மற்றவர்கள்லாம் கத்துறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. சபீர் அகமது அந்த கேள்வி அந்த அம்மா மேல ரொம்ப கரெக்டா ஷார்ப்பா வைக்கிறாங்க. இந்த இணையதளம் தான் நீங்க சங்கருடைய இணையதளம், சங்கர்னு சொல்றீங்க, இந்த சங்கருக்கானதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரூஃப் மீங்கிறப்பல, அதாவது ஒருத்தர் உன்னுடைய கற்புத்தன்மை எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு ஒரு பத்திரிகையாளன் கேட்குறான். பத்திரிகையாளன் இல்லை, கிஷோர் கே சாமி கேட்குறான். இன்னொரு பக்கம் சபீர் கேட்குறாரு, நீங்க வச்சிருக்கிறது இந்த இணையதளம் தான், எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. யாரும் சங்கரை பற்றி கேள்வி கேட்கவே இல்லை. சங்கரை ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை நின்றுட்டு கழுத்தை வைத்து நெருக்குகிற வேலை செய்யறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படி மேல போய் சபீர் அகமது என்ன கேட்கிறாருன்னா, அந்த பிரஸ் மீட்ல உங்களுக்கும் ஹைகோர்ட் நீதிபதி சிடி செல்வத்துக்கூட ஒரு டச் இருக்காமே அப்படின்னா அதையும் கேட்கிறார். இப்ப இன்றைக்கு இப்படி நீதிபதியோட இது இருக்குது, நீங்க சொல்லிதான் நீதிபதி இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு உள்ள தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. அதாவது விஷயம் என்னன்னா, சிடி செல்வம் தான் இந்த அம்மா சொல்றது, எல்லாருமே யார்கிட்ட போய் கேஸை கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிடி செல்வம் தான் கேஸ் எடுக்கிறார். இந்த சிடி செல்வம் மேலையும் அவதூறான பல கருத்துக்களை இந்த ஆள் சவுக்கு எழுதும். ஊழல்வாதி அது இதுன்னு எழுதின உடனே இவர் உடனே என்ன பண்றாப்புல, இந்த சவுக்கு இணையதளத்தை முடக்குங்கன்னு சொல்லி ஆர்டர் தெரிவிக்கிறாரு. உடனே இந்த அடியாள் கூட்டம் இருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாம் பொங்கி விடுகிறார்கள். பொங்கி அதை தடுக்கிறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஆமா, அந்த சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அந்த பத்திரிகையாளர் அமைப்பினுடைய தலைவர்
2014 அதே காலகட்டத்தில் அந்த அறிக்கை வெளிவருது. இவர்களே வச்சிருக்கிற ஒரு கூட்டமைப்பு, அதுல இவர்களே வெளியிடுறாங்க ஒரு சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்னு. யாரு இந்த பெண்ணை நெருக்குகிற அன்பழகன் கோஷ்டி, இவர்களே வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிடுறாங்க. அந்த ரிலீஸை சபீர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அன்னைக்கே ஷேர் பண்ணியிருக்கிறார். ஓகே, சோ இது எப்படி அந்த அறிக்கையில வந்து என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிடி செல்வம், வழக்கறிஞர் மகாலட்சுமி என்பவர் சவுக்கு இணையதளம் மீது தொடர்ந்த வழக்கில் சவுக்கு இணையதளத்தை உடனடியாக முடக்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்பு ஏதோ ஒரு இணையதளம் தொடர்பானது தானே என்று இன்று இருந்துவிட்டால் இந்த அடக்குமுறை நாளை யார் மீது வேண்டுமானாலும் பாயலாம். பத்திரிகை சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமான தீர்ப்பை கண்டிக்க வேண்டியதும் தீர்ப்பை திரும்ப பெறச் செய்வதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கடமை. இப்படிக்கு உண்மையுள்ள வி. அன்பழகன் தலைவர். ரொம்ப நயமான வார்த்தைகள், நல்லா கவனிங்க. ஃபிலிக்ஸ் கைதானப்போ இது வந்து ஒரு போர், அரச பயங்கரவாதத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நடக்கிற போர்னு கத்திக்கிட்டு போனதுக்கும், இன்னைக்கு எனக்கு நடப்பது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கும் இந்த அறிக்கைக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கு. சோ இவர்கள் ஆபாசமா வந்து 2 பேர் 7 காதல்னு ஒரு பெண்ணினுடைய ஒட்டுமொத்த மாண்பையும் இல்ல வேற ஒரு, இந்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லைங்க, நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் அவங்களாம் வெளியே வந்து பேசணும். இந்த நேரத்துல பலரையும் ஆபாசமா, ஸ்ரீமதியை மட்டுமல்ல, காவலர்களை மட்டுமல்ல, பல பெண் பத்திரிகையாளர்களை இன்னமும் இருக்கிறாங்க ஆபாசமாக எழுதுவது. இப்படி ஆபாசமா எழுதிட்டா அவங்க போராட வருவாங்களா வெளியே? இந்த பொது சமூகம் எப்படி நினைக்கும்? இப்ப எல்லாருமே ஏப்பா உண்மை இல்லாமையா சவுக்கு எழுதுவான்? ஒரு பிரஸ் மீட்லயே கேட்கறானுங்க வந்து இந்த கிஷோர் கேசாமி ஒன்ன நீ நிரூபின்னு. இப்ப இந்த சமூகத்தினுடைய மனநிலை எப்படி? அப்ப ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணி அவங்கள ஒழிச்சு கட்டுறது. மகாலட்சுமி வந்து அந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த சங்கருங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு. உடனே ஆச்சிமுத்து சங்கர் தான் இதோட ஓனர், இதை எழுதுறவர் அவர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கேட்கறது இங்கிலீஷ்ல கேட்கிற நபர் ஷபீர். இந்த ஷபீர் தான் 10 நாள் கழிச்சு இதே சங்கருக்காக ஆதரவாக இந்த ட்விட்டர் போடுறான். நல்ல அறிக்கையை ட்விட் போடுறான். நல்லா கவனிங்க. இந்த ஷபீரினுடைய ரெட்டை வேடம், இந்த நயமான நயவஞ்சகன், இவன் வந்து வெனமஸ் பர்சன். இவன் வந்து ரொம்ப நல்ல மாதிரி இருந்துகிட்டு கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த சங்கர் தான் அந்த சங்கர், ஆச்சிமுத்து சங்கர் தான் வந்து இந்த பத்திரிகை இந்த இதை நடத்துறாரு. அன்னைக்கு அந்த இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது யார் பேர்லன்னு தெரியல. ஆனா இந்த அம்மா அந்த இதை எடுத்து வச்சு, யாரு அந்த வெப் அட்ரஸ் எடுத்து வச்சு அது யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சிமுத்து சங்கர்னு வருது. அந்த ஆச்சிமுத்து சங்கர் தான் இந்த இதை எழுதினாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து ஷபீரினுடைய கேள்வி. எத்தனை கேள்வி பாருங்க. ஒன்னு, நீ 6 பேர் கூட இல்லைன்னு நிரூபி. இன்னொன்னு, இந்த இணையதளத்துல சங்கர் தானா எழுதுனாங்கிறது நிரூபி. இன்னொன்னு, ஆச்சிமுத்து சங்கர் தான் சங்கரா நிரூபி. மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணை நிரூபின்னு இதனாலேயே இவர்கள் நிரூபர்கள் அப்படின்னு மறுநாள் வந்து இவங்களே சவுக்கு சங்கருக்கு மறுநாள் சவுக்கு சங்கர் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, சமீபத்துல சவுக்கு சங்கர் இந்த G² குறித்து அவதூறுகளை அள்ளி வீசிய போது போய் பிளாக்மெயில் பண்ணாருன்னு சாவித்திரி கண்ணன் சொல்றாரு. சாவித்திரி கண்ணன் அவர் சைடு இருந்து ஒரு பத்திரிகையாளராக ஆமோதித்தவர் தான். ஒரு கட்டத்துக்கு மேல் போராட்டத்திலையும் கலந்துகிட்டவர். ஆமா, இந்த போராட்டத்திலையும் கலந்துகிட்டவர் தான். பின்னாட்களில் இவர்கள் ஒரு நாள் 2 நாள்லயே அதை எழுதிடுறாரு. ஆமா, அப்போ திட்டமிட்டு இவன் போய் பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. சொல்லக்கூடாது, 6 கோடி ரூபாய். சோ ஒரு பத்திரிகையாளங்கிற போர்வைக்குள்ள பெரிய நிறுவனங்களை எப்படி மிரட்டுறாங்க. நீங்க போய் இப்படி வந்து கள்ளத்துக்கு வீசுவேன். அதான் குலதீப் சொல்றாரு, காசா கிராண்டா பிரச்சனையே பேச மாட்டாரு, ஏன்னா ஓனர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு, படி இழக்கிறவரு. ஆனா G² பேசுவாரு, ஏன்னா அவங்க உடன்படவில்லை. மணல் பொறியாளனும் மணல் ராமச்சந்திரனும் செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்க, அடுத்து அவங்கள பத்தி அவர் பேசல. அப்போ பிஸ்கட் போடு, அந்த பிஸ்கட்டுக்கும் விலை என்னங்க? இதுலயும் மகாலட்சுமி கிட்ட 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி இருக்காங்களே, ஒன்னு ஆபாசமா எழுதக்கூடாது அப்படின்னா அவங்க வச்ச குற்றச்சாட்டு. அப்போ சாதாரண மகாலட்சுமியிடம் 50 லட்சம், பெரிய G² இருந்தால் 6 கோடி, இப்படி கோடிகளில் குவித்ததில் தான் ஆசை நாயகிக்கு 3.5 கோடி வீடு வாங்கி கொடுக்க முடிகிறது.
ஆனால் சொந்த பிள்ளைக்கு அதே காலகட்டத்தில் 2000 ரூபாய் தன் மகனுக்காக கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த நபர் தான் இவர். இவருக்கு சுதந்திரம் வேண்டும். இவர் செய்கிற இந்த அடாவடித்தனமான சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, மிரட்டி பணம் பறிக்கிற இதற்கு சுதந்திரம் வேண்டும் ஒரு கூட்டம் கூடுகிறது. இதற்கு எதிராக சாதாரண மனிதர் அல்ல இவர், இவர் ஒரு ரத்தம் குடிக்கிற ஓநாய் அப்படின்னு அவருடைய சொந்த மனைவி இன்றும் விவாகரத்து வாங்காத நிலவுமொழி செந்தாமரை ட்விட்டு போடுறாரு. அதற்கு எதிராக யாரு, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சில முற்போக்கு பெண்மணிகள் காவல் காத்து நிற்கிறார்கள்னா இது எப்படிப்பட்ட ஜனநாயகம் இவர்கள் கேட்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உண்மையில நீங்க சொன்ன மாதிரி அந்த G2 விவகாரம் இந்த ஆட்சி அமைந்த உடனே இவங்க பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அன்றைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் இதை செய்யறாங்க. இப்ப நமக்கு 2 கேள்வி வருது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை சார்ந்த பாரதி தமிழன் அவரும் சவுக்கு சங்கத்திற்கு ஆதரவா அந்த போராட்டத்தை முன்னெடுக்க அவர் கூட தான் பத்திரிகையாளர் மணி இவங்க எல்லாரும் நின்று அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. நானும் அதை கவர் பண்றதுக்கு போயிருந்தேன். இது ஒண்ணு. இன்னொன்னு அன்பழகன், அவர் சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர். அவரும் சவுக்குக்காக அறிக்கை வெளியிட்டு அவருக்காக அந்த பிரஸ் மீட்ல அந்த வீடியோ கிளிப்பிங்கே இருக்குது. பயங்கரமா எந்திரிச்சு நீலாம் ஒரு ஆளாடா, அதாவது உணர்ச்சி பூங்க, அதாவது பாம்பின்கால் பாம்பரியும் அல்லது இன நலன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இனம்னா நாம காஸ்டா வேற ஏதோ சொல்லல, அந்த வர்க்க, அதாவது அந்த திருட்டு தொழிலில் பங்கு கேட்கிற ஒரு நலன், அந்த அடிப்படையில் இவர்களுக்கு முன்னோடி தான் இந்த அன்பழகன். ஏற்கனவே அவர் நக்கீரன்ல ஜேர்னலிஸ்டா இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி மிரட்டி பணம் பறிப்பதுங்கிற அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு எல்லை மீறி போகும்போது இவரை அடிச்சு துரத்தி விட்டுறாரு கோபால். அப்புறம்தான் இந்த பத்திரிகையாளர் யூனியனை இவர் ஆரம்பிக்கிறாரு, சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு. இதுவும் கூட மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்ங்கிற அந்த அமைப்புக்கு போட்டியாக, அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப குழப்பம், அதுக்கு போட்டியாக மேலிருந்து வளர்க்கப்பட்டவர்கள், ஒன்றியத்திலிருந்து வளர்க்கப்பட்ட ஒரு குரூப் இது, சரிங்களா. அதாவது ஒரு வேட்டை நாய் மாதிரி திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட ஒரு குரூப் இது. இவர்களும் கூட ஜனநாயக அடிப்படையில் வந்தவர்கள், கிராஸ் ரூட்ல அந்த பதவிகளை அடைந்தவர்கள். இதுல இன்னொரு விஷயம், இந்த பிரஸ் கிளப்பை கைப்பற்றி வைத்திருக்கிற பாரதி தமிழனும் கூட இணை செயலாளராக இருக்கிறாரு. இதனுடைய தலைவராக இருந்த சிவகுமார் இந்த நபரை திட்டமிட்டு எந்தவித ஜனநாயக அடிப்படையும் இல்லாமல், ஒரு தேர்தலும் கிடையாதுங்க. 1999 இருந்து சிவகுமார் தலைவர். 99 சிவகுமார் ஆஸ்திரேலியா போயிடுறாரு. அதற்கு பிறகு இணை செயலாளர்ங்கிற பெயரில் இவரை அமர்த்தி விட்டு போகிறார். எந்த ஜனநாயக அடிப்படையும் இல்லாமல் முழுக்க முழுக்க இவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இவரை பத்தி விசாரிக்கிறப்ப சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள், அன்னைக்கு சங்கத்துல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு பத்திரிகையாளர் கிடையாது பாரதி தமிழன். அவர் அதுக்கு முன்னாடி PRO வேலை பார்க்கறது அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவகுமார் யாருன்னா இந்து பத்திரிகையில் வேலை செய்தவர், இந்து குழுமத்தினுடைய எம்ப்ளாயி. சோ அவருக்கு எடுபடி வேலை பார்த்தவர் தான் இந்த பாரதி தமிழன். அவர் தான் அவரு தான் இத டேக் ஓவர் பண்ணி இவ்வளவு ஆண்டுகளாக தேர்தலே நடத்தாமல் ஒரு சட்டவிரோதமான முறையில் அதை ஆக்கிரமித்திருக்கிறார். அவர் தான் இந்த புரோக்கர்களுக்கு பின்னணியில் அன்பழகன் இருந்தவரை அன்பழகன், இப்ப பாரதி தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த பிரஸ் கிளப்பு, சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், இதெல்லாம் இதுல சேர்கிறவர்கள், இந்த பிரஸ் அட்டை இதெல்லாம் வச்சுக்கிறவங்க உண்மையிலேயே ஜேர்னலிசத்தின் மேல் ஒரு அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள். ஒரு பிரச்சனை வாங்க சவுக்கு சங்கருக்காக கூப்பிட்டா நிற்பவர்களில் பெரும்பகுதி பேர் நியாயமாக தன் தொழிலுக்கு உண்மையாக இருப்பவர்கள் தான். ஆனால் தலைமையில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கிராஸ் ரூட்ல வந்தவங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் திட்டமிட்டு பணம் பறிக்கிற ஒரு கொள்ளை கூட்டம். அது ஒரு சிண்டிகேட், ஒரு பெரிய கூட்டு வலைப்பின்னலாக உருவாகி இருக்கிறது. அதுல இருக்கிற அந்த நபர்கள் யார் யார்? குறிப்பா முத்துலீப் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக, அவர் பத்திரிகையாளர்லாம் கிடையாது, ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தன் வாழ்க்கையை தொடங்கி பிறகு தினபூமி பத்திரிகையில போய் நின்றுட்டு கிரைம் எனக்கு தாங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்டு, அதாவது அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து தன் கூட வேலை செய்தவர்களை, அவருக்கு பேரே மொட்டை பெட்டிஷன் முத்துலீப், மாத்தி மாத்தி அடுத்தவர்கள் மேல் பெட்டிஷன்களை எழுதி போட்டு அவர்களை காலி செய்வது. கொஞ்ச நாள் பார்த்துட்டு மேல நிர்வாகமே இவரை அடிச்சு துரத்தி விட்டுரும். ஏன்னா இவர் பண்ணுகிற வேலையெல்லாம் அப்படி இருக்கும். இன்னும் சொல்ல, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க சவுக்கு மீடியாவில்.
முத்தலீப் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்கா, கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிருக்கிறாருன்னா அப்போ முத்தலீப்பினுடைய அந்த பணி அந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சவுக்கை விட டேஞ்சரான ஆளாக முத்தலீப் இருக்கிறார். ஓகே, இப்ப இந்த தொழிலை சவுக்குக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? அன்பழகன் தான். ஓகே, அன்பழகன் வந்து ஏடிஎம்கே பிளாக்மெயில் பண்ணதா குண்டர் சட்டம் பாய்ந்தது. அன்னைக்கு எஸ்பி வேலுமணி வந்து இவர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாரு இந்த பிரஸ் கிளப் இவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக. அதனால் குண்டர் சட்டத்தை போடுறாங்க. உடனே கருத்துரிமைக்கு போயிட்டு இவங்க பண்றதெல்லாம் கருத்தே கிடையாதுங்க. இவங்க பண்றது எல்லாமே அவதூறுகளை வைத்து ஒரு கட்ட பஞ்சாயத்து, மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து. இதற்கு வந்து குரல் விலை நெரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு குற்றச்சாட்டு. இன்னும் நயமா ஒரு விஷயம் சொல்றேன். நேரடியா சில நபர்கள் இருந்தாங்க, அவர்கள்லாம் வந்து இந்த மகாலட்சுமி விஷயத்துல வந்து பேசுறாங்க. சபீர்ல இருந்து நான் மற்றவங்க எல்லாம் பேர் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு கண்ணை உருட்டி பேசுகிற மூத்த பத்திரிகையாளரும் கூட இந்த கூட்டுச்சதியில் பின்னால் இருந்து வேலை செய்பவர்கள் தான், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் தான், அதாவது ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு உங்களுக்கு அப்படின்னு இருப்பவர்கள் தான். ஸோ நீங்க பெரிய பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிட்டு வருபவர்களை உரசி பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா இவர்கள் ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு வலைப்பின்னலோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இந்த பாரதி தமிழன் சிவகுமாரோட எடுபடியா இருக்கிறாரு. இவரை சிவகுமார் சட்டவிரோதமான முறையில், அந்த அமைப்பினுடைய சட்டவிரோதமான முறையில் இவரை இணை செயலாளர் ஆக்குகிறார். அவர் வெளிநாடு போயிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த அமைப்பை இவர் தான் கைப்பற்றி வச்சு இந்த பிளாக்மெயிலர்கள், ஆமா பிரஸ் கிளப், இவரோட பின்னணியில் இருந்து எல்லாரும் இயங்குகிறார்கள். இவருக்கு இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி பதவி கிடைத்த பிறகுதான் அவரு ஒரு மீடியாவில் வேலை செய்யறாரு. இந்து குரூப்ல போய் ஜாயின் பிரஸ்ங்கிற அந்த அதாவது அங்கீகாரமே இல்லாத நபர் தான் பிரஸ் கிளப்புக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகிறாரு. ஆமா, பின்னாடிதான் அந்த வேலைக்கே வர்றாருங்கிறது எவ்வளவு ஒரு எவ்வளவு கேலி கூத்தா. ஒரு திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, பிளாக்மெயில் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கூட்டா நீட்டா வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல இதை பண்ணிருக்கிறாங்க. இல்ல, நமக்கு இந்த பிரஸ் கிளப்ல இப்ப ஒரு சில இந்த ஓராண்டில் மட்டும் 2 முறை வந்து உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு அனுமதி மறுத்தாங்க. அதற்கு பிறகு சிஎம்பிசி ஆசிஃப் ஊடகவியலாளர் அவர்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து உள்ள போக முடிஞ்சது. ஸோ அது போன்று ரொம்ப மோசமா ஜனநாயக விரோதமா நடந்துக்கிறது தான் சென்னை பிரஸ் கிளப்போட வேலையா இருக்குது. ஏன் யாருமே தட்டி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க தான் பாஸ். எந்த ஆட்சி வருதோ அது கூஜா தூக்குவாங்க, இல்லைன்னா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இப்ப யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த முறை வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சவுக்கு சங்கருக்கு எப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அடாவடித்தனமாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த நெட்வொர்க்குக்கு வைக்கப்பட வேண்டும். இது விசாரிக்கணும். இப்ப டிவிஎஸ்சி வந்து இவருடைய சொத்துக்கள் குறித்து விசாரிக்க போறதா சிலர் சமூக வலைதளங்கள்ல வந்து எழுதுறாங்க பத்திரிகையாளர்கள். உண்மையில் இவர் மட்டுமல்ல, இவரோடு கூட சேர்ந்து என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு அடிச்சிருக்கிறாங்க, யார் யாரை பிளாக்மெயில் பண்ணி எவ்வளவு வரவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இவர் ஒரு அரசு ஊழியரா இருக்கும்போது தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. அவருடைய கூலிப்படையா தான் இந்த படை இயங்கி இருக்குது. இப்ப அந்த கோணத்திலும் காவல்துறை வந்து விசாரிக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய ஒரு கோரிக்கை. இதையெல்லாம் நடக்கும்போது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோ, கருத்து சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டோ ஒருத்தர் கூவுகிறார் என்றால் இந்த கொள்ளை கூட்டத்திற்கு அவர்கள் உடன்போகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த சென்னை பிரஸ் கிளப், பாரதி தமிழன், அந்த அமைப்பு வந்து சமீபத்துல ஒரு சிக்கல்ல மாட்டுறாங்க. ஆத்தூர்ல 2 விவசாயிகள், தலித் விவசாயிகள், அவங்க நிலத்தை பிடுங்க எப்படி இடி வந்து பாஜகவுக்காக வேலை செய்தது அதெல்லாமே எல்லாருக்கும் தெரிந்த கதை. அப்படி இடி சம்மன் அனுப்புறப்பயே தலித் பிரவீனா அப்படின்ற அந்த வழக்கறிஞரோடு, அவங்க தான் விவசாயிகள் தரப்பு வழக்கறிஞர், போய் பிரஸ் கிளப் அணுகுறாங்க. அணுகி ஐயா இப்படி இடி எங்க நிலத்தை பிடுங்கணும்னு நினைக்குது, நாங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் முறையா கொடுத்துட்டு பணம் 8000 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த அங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்னா அதையும் கட்ட தயாரா இருந்திருக்கிறாங்க. அப்ப ஈடியை பத்திலாம் இங்க பேசுறதுக்கு இடம் தர முடியாது. ஈடியை பத்தி பேசிட்டு நீங்க போயிருவீங்க, நாங்க எப்படி இந்த ஆபீஸை நடத்துறது அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு இடம் தட மறுத்திருக்கிறாங்க. இது அவங்களுடைய வழக்கறிஞரே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாரதி தமிழன் தான் சவுக்குக்காக வந்து குரல் கொடுக்கிறாரு எல்லா நேரமும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க பதிஞ்சு வச்சிருக்காங்கல்ல பிரஸ் கிளப், இந்த பிரஸ் கிளப்பினுடைய அங்கீகாரமே ரத்தானுச்சு.
அதை வந்து ஒரு ஜீவம் மூலமாக தடுக்கணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நீங்கள் வந்து சவுக்கோட மீடியாவெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், இந்த பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருப்பாப்ல. என்ன அந்த செயலகத்தினுடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய எங்களுடைய இது ரத்தாக போது எங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஜீவ போடுங்கன்னு சொல்லி எப்படி மிரட்டுறானுங்க பாருங்க. அப்போ சங்கர் ஒரு பக்கம் இது வந்து ஒருத்தர் கைமாறுதாங்க, மாத்தி மாத்தி நீ இங்கோடி எனக்கு பிரஸ் கிளப்புக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடு, நான் உனக்கு பிரச்சனை வரும்போது நான் பாதுகாத்துக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க, இடி விஷயத்துல சங்கர் பேசியது என்ன, அந்த விவசாயிகள் வந்து மாட்டை அடிச்சு கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண ஏழை எளிய விவசாயிகளுக்கு எதிராக சாதாரண ஒரு பிரஸ் கிளப்புக்காரங்க ஈடியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்தாண்ட இவங்க கூட்டாளி சவுக்கு சங்கர் வந்து இவங்க ஈடி வந்து வழக்கு போட்டது சரிதான், ஏன்னா காட்டெருமையை இவங்க வேட்டையாடினாங்கன்னு அவங்க பேசுவாங்க. அப்ப இவர்கள் ஒரு அதிகார வர்க்கத்தின் ஊதுகுழல்கள் தான். அப்போ ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரி ஒரு வலைப்பின்னலோடு திட்டமிட்டு ஆர்கனைஸ்டா இயங்குறாங்க. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா அப்படி மாத்தி மாத்தி. நீங்க இதுல ஷபீர்லாம் வந்து பயங்கரமான ஒரு பத்திரிகையாளர்லாம் அந்த ஆள் கிடையாது, திட்டமிட்டு இவர்களை ஆதரிக்கிற ஒரு குற்றத்தை செய்கிற நபர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு கருத்து சுதந்திரம் வருகிறதுல முதல் ஆளா அந்த ஆள் நிப்பாரு. இப்ப இதே மகாலட்சுமி வழக்குல நீதிமன்றத்துல வந்து எனக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, இதுக்கு ஓனரே யாருன்னு தெரியல அப்படின்னு அனானிமஸா, இன்னைக்குதான் சவுக்கினுடைய ஓனர் சிஇஓ சவுக்கு சங்கர் அப்படின்னு சமீபமா அவர் யூடியூப்ல வந்த பிறகு வெளிப்படையா சொல்லிக்கிட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா கல்லை கட்டி அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு ஆள் யாருன்னு கேட்டா ஓனர் நாங்க இல்லைன்றுவாங்க. அப்ப நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, இது யார் இதனுடைய ஓனர் அதை கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்ப ஒரு சைபர் செக்யூரிட்டி அமைப்பிற்கு அந்த வேலையை கொடுக்கிறார்கள். அந்த சைபர் செக்யூரிட்டி பிரைவேட் நிறுவனத்தினுடைய ஓனர் தான் அமர் பிரசாத் ரெட்டி. அன்று அவர் வந்து ஆமாங்க, இவர் இந்த வெப்சைட்டுக்கான டொமைனுக்கு பணத்தை சவுக்கு சங்கரோட ஏடிஎம் கார்டுல இருந்து தான் கட்டி இருக்கிறாங்க, அப்ப இவர் தான் இதனுடைய ஓனர் அப்படின்னு அந்த தகவலை பிடித்து கொடுக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி. ஆனால் இப்பொழுது, அதாவது 2022 நீதிபதிகள் குறித்து அங்கு வேலை செய்கிற ஓய்வூதியர்கள் குறித்து ஆபாசமா பேசி ஜெயிலுக்கு போறாரு. 6 மாதம் சிறை தண்டனை 2 மாதத்திற்குள்ளாவே நிறுத்தி வைக்கப்பட்டு வெளியே வர்றார். வந்த உடனே திமுகவை எதிர்க்கிறார், தீவிரமாக பாஜகவை ஆதரிக்கிறார். அமர் பிரசாத் ரெட்டி நீதிமன்றத்திற்கு வந்து எனக்கு இந்த நபரை யார் என்றே தெரியாது அப்படின்னு பிறல் சாட்சியமாக மாறுகிறார். கோர்ட்டுக்கு வெளியே இவங்க எல்லாம் போட்டோ போட்டுறாங்க, செல்ஃபி எடுத்து. கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி இவங்க எல்லாரும் கேட்டா அவங்களா என்னுடைய நண்பர்கள் அப்படின்றாரு நீங்க சவுக்கு சங்கர். இந்த வரிசையை பாருங்க, அதாவது தன்னுடைய பர்சனல் பிரச்சனைக்காக, அதுவும் தன்னுடைய தேவைக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அவர் சார்ந்த இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை அவதூறு பரப்புறாரு. சரிங்களா? அந்த பெண் வந்து வெளியில வந்து பேச வந்தா அதை ஆள் வச்சு மிரட்டுகிறார். அப்போ தைரியமா வந்து வெளியில பேசுகிற பெண்களுக்கே இவ்வளவு பிரச்சனைன்னா நீங்க ஸ்ரீமதி என்ன பாருங்க. ஸ்ரீமதி அம்மா அவங்க என்ன, அவங்க ஒரு சாதாரண பாமர ஏழை பிரச்சனை பெண்ணிலிருந்து வரவங்க, அவங்கள வாயிலே அந்த வாயை அடைப்பது, அவர்களை வந்து அதாவது இன்னும் நீங்கள் சாகாமல் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் எவ்வளோ, ஏன்னா அதெல்லாம் கேட்கும்போது கண்ணீரே வந்துருச்சு. ஒரு இறந்த குழந்தைக்கு இப்படி ஈவிரக்கம் இல்லாமல் கேட்க முடியுமா அப்படி கேட்குறாப்புல. 2வது ஏழை விவசாயிகள், 2 தலித் விவசாயிகள், ஏழை விவசாயிகள், அதாவது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அழுதுட்டா போதுமா, அது வந்து ஒரு விக்டிம் கார்டு எடுத்துட்டா போதுமா, இப்படியெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள். அதே மாதிரி ஸ்லோனில் 13 உயிர்கள் கொல்லப்பட்டது, அதற்கும் வந்து நின்றுட்டு ஏதோ சுட்டாங்க, குறுக்கால வந்து விழுந்துச்சு அந்த அம்மா. இந்த ஆளுக்கு விட்டுருந்தா, இவர் கோட்ஸே எங்கேயோ சுட்டான், குறுக்கால காந்தி விழுந்தாருன்னு பேசுவதற்கும் தயங்காத ஒரு நபர் தான். இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி எழுகிறது, இதை வந்து ஒரு ஹீரோயிசமாக வெளியில பேசுவதும் நடந்து கொள்வதும், இதை ஒரு பெற்ற தாயே இதெல்லாம் தெரியாமலா இருக்கு. ஆரம்பத்திலேருந்து தெரியுது. ஷவுக்கு மீடியா அதாவது எழுதுகிற காலத்திலிருந்தே பிரச்சனை தெரியுது. அந்த தாய் பெருமிதத்தோடு வந்து என் மகன் வந்து சிறு வயதிலிருந்தே இப்படி அடாவடித்தனம் பண்ணுவான், நான் சொல்வதை கேட்க மாட்டான், இப்போதும் கேட்க மாட்டேங்கிறான், இருந்தாலும் நான் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றது மட்டும் இல்லை, நான் அவனை தட்டி கொடுத்துட்டோம்னா இதோட நின்றுவான், அதனால நான் தட்டி கொடுக்க மாட்டேன், பண்ணட்டும் இன்னும் மேலே பண்ணட்டும்னு சொல்றாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு நாம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. இப்ப ஸ்ரீமதி
அந்த பெண் வந்து தற்கொலை தான் செய்து கொண்டார், அவருக்கு ஒரு காதல் பிரச்சனை இருந்தது, அவங்க அம்மா சரியில்லை அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய பின்புலம் உள்ள ஒரு பெற்றோரை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாரு சவுக்கு சங்கர். ஆனால் அவருடைய கடந்த கால வரலாற்றில் இப்படி செய்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. யாருக்கு அப்படி செய்திருக்கிறார்? மூத்த வழக்கறிஞர், அந்த ஸ்ரீமதிக்காக ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்புக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? இல்லை, சங்கர சுப்பு அவர்கள் வந்து எல்லா பிரச்சனைகளுடையும் மக்கள் பிரச்சனைக்காக தானே வந்து முன் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மனித உரிமை போராளி. குறிப்பாக காவல் சித்திரவதை, துப்பாக்கிச்சூடு, ஆமா, இந்த மாதிரி விவகாரங்களுக்கு மகாலட்சுமி பிரஸ் மீட்லையும் அவர் தான் உட்கார்ந்து பேசுறாரு, அந்த அம்மாவுக்காக கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கேஸ்லயும் அவர் தான் ஆஜராகிறாரு. ஸ்ரீமதி கேஸ்லையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். ஏன் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிலையும் அவருடைய பங்களிப்பு, அவர் வந்து அந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக தொடர்ந்து போராடுறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் திருமுல்லைவாயில் காவல் ஆய்வாளர்கள் வந்து கண்ணன், ரியாசுதீன்கிற 2 பேரும் வந்து ஒரு நபரை பிடித்து வைத்து காவல் சித்திரவதை செய்து அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து இவர் செய்யாத ஒரு திருட்டு குற்றத்திற்காக அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறாங்க. இதற்கு எதிராக இவர் சங்கர சுப்பு வாதாடி அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து 25,000 ரூபா பணம் பெற்று கொடுத்து அவரை வந்து காவலில் இருந்து வெளியில் எடுக்கிறாரு. இந்த விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வந்து தலையிட்டதுனால உங்களுக்கு பெரிய பின்விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்னு மிரட்டுகிறாரு. போலீஸ் மிரட்டுறாங்க. அதுக்கு இவர் அடிபணியில மிரட்டி கொஞ்ச நாள்லயே வந்து அவருடைய பையன் சதீஷ் வந்து மர்மமான முறையில் இறந்து போறார். 24 வயசு. ஆமா, அதாவது ஊரில் உள்ளவர்களுக்கு எல்லாம் காவல் சித்திரவதைகளுக்கு எதிராக இந்த மாதிரியான போலி என்கவுண்டர்கள், துப்பாக்கி சூடுகள், அரச வன்முறை, இதற்கெல்லாம் எதிராக ஒரு மனித உரிமை போராளியாக இருந்த நபர் தன்னுடைய சொந்த மகனையே ஒரு கேஸ்னால இழக்கிறாரு. இதை வந்து இது கொலை அப்படின்னு சொல்லி அவரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றமும் கொலைன்னு சொல்லும் போது இந்த சவுக்கு சங்கர்ங்கிற நபர் அவருக்கு அந்த சதீஷுக்காக எழுதும் போது என்ன சொல்றாரு? இல்ல இது தற்கொலைன்னு எழுதுறாரு. பின்னாடி மறுபடியும் எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கர சுப்புவே ஆளை வைத்து தன் மகனை கொன்றுவிட்டு காவல் ஆய்வாளர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார் அப்படின்னு எழுதுறாரு. அதாவது எந்த அளவிற்கு ஒரு இதையெல்லாம் கூட சபீர் வந்து மென்ஷன் பண்றாப்ல. சார் பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஆதரவாகவும் கூட சவுக்கு இணையதளத்தில் எழுதியிருக்கிறது. என்ன ஆதரவாக எழுதியிருக்கிற? ஒரு கொலையை தற்கொலைன்னு எழுதி வச்சிருக்கிறாப்புல. இதை வந்து நீதிமன்றமும் கொலைன்னு சொல்லி நீதிமன்றம் இப்ப வரைக்கும் விசாரணை நடக்குது. ஸோ ஒரு வழக்கை திசை திருப்புவதில், புதிய கோணத்தை அதில் வைப்பதில், அது கோணம்லாம் கிடையாது, போலீஸ் நரேஷன், போலீஸோட நரேஷனுக்கு ஆதரவாக நிறுத்தும். நீங்க நல்லா கவனிங்க. ஸ்ரீமதியை சொன்னோம், இந்த அம்மையாரை சொன்னோம், சங்கர சுப்பு தன் சொந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பட்டிருக்கிறாரு. இதையெல்லாம் மீறி ராம்குமார், அந்த பையனுக்கு எந்த ஒரு தகவலுமே வெளியில கிடையாது. போலீஸ் ஒரு நரேஷனை கொடுக்குது, அதுக்கு முழுக்க இவர் அண்டை கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனா போலீஸை விட மீறி சொல்றாரு. இந்த பையன் வந்து அந்த பையன் மூஞ்சில் இந்த ஒன்று வந்து காரி துப்பிடுச்சு, அதனால அந்த வாயிலே வெட்டுறேன்னு வெட்டினான். இவர் என்னமோ கிட்ட இருந்து காரி துப்புனது எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இந்த பையன் தன் மனதுக்குள் வஞ்சம் வைத்து வாயிலேயே வெட்டினான் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இந்த ஆள் எல்லை மீறி போனான். அதையும் விட மோசம் என்னன்னா, அந்த அறிக்கையிலே என்ன வந்ததுன்னா, இவர் கடிச்சுக்கிட்டு சேர்த்த ஒயர்ல வந்து கரண்ட் இல்லைன்னு வந்துச்சு. ஆனால் ஒயரை கடிச்சுக்கிட்டு தான் செத்தார்னு இவர் அடம்பிடித்து பேசினார். யாரு? சவுக்கு சங்கர். இப்படியெல்லாம் அவதூறு பரப்புகிற ஒரு கூட்டத்திற்கு, ஒரு கூட்டத்தின் ஒரு கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சவுக்கு சங்கர் என்றவர் ஒரு நபர் அல்ல. ஆமா, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேர்ல ஒரு கிரிமினல் கும்பல் இருக்குது. அதிகார வர்க்கம், போலீஸ் உள்ளிட்டு இந்த அதிகார வர்க்கத்தில் ஒரு கும்பல் இருக்குது. இவர்கள் எல்லாரோட பிரதிநிதி தான் சவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இதெல்லாம் வந்து கேட்ட உடனே ஒரு கேள்வி வரும். என்னன்னா, ஏற்கனவே அதிகார வர்க்கமா இருக்கிற போலீஸ் துறைக்குள்ள தானே இவர் வேலை இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒருத்தரை அடிப்பதன் மூலமாக இன்னொரு, இப்போ ஒரு காவல் ஆய்வாளரையோ இல்லைன்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரையோ வந்து அம்பலப்படுத்துகிறார் இல்லையா? இல்ல, இவர் மூலமாக நடப்பது நன்மையோ மாற்றமோ அல்ல. செட்டில்மெண்ட் முடிஞ்சுதான் இவர் வாயை மூடிக்கிடுறாரு. அப்போ இது ஒரு ஏவல் நாய். இங்க போய் கடின்னு சொன்னா கடிக்கும்,
அங்க பிஸ்கட்டை போட்டு 2 பிஸ்கட்டை எக்ஸ்ட்ரா போட்டு இவனை போய் கடின்னு சொன்னா கடிக்கும். அந்த பிஸ்கட்டுக்கான விலை 6 கோடி 7 கோடின்னு பேசுகிறது அப்படின்னு சொன்னா இது எந்த அளவிற்கு மோசமான நிலைமையில் இந்த நபர் இருக்கிறார். மற்ற எல்லாரையும் விட, ஏன் நம்ம சொன்னோம் இல்லையா, அன்பழகன் அவர் எல்லாத்தையும் விட தான் தொழில் கற்றுக்கொண்ட நபர்களை விட மிதமிஞ்சிய ஒரு பேரம் பேசுகிற ஒரு கொடூரமான நபராக இவர் உருவெடுத்து நிற்கிறார். இவர் ஏதோ ஒரு சாதாரண நபர், அவர் வந்து எளிய பின்னணியிலிருந்து மேலே வந்தவர் அப்படின்லாம் யாரும் நரேஷன் கொடுக்கக்கூடாது. இதற்கான மறுப்பை நிலவுமொழி செந்தாமரை அவருடைய மனைவியே சொல்லி இருக்கிறார். இந்த விஷயத்தில் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிய மக்களுக்கு எதிரான ஒரு துரோக கும்பலின் ஒரு தலைவன் அல்லது முக்கிய புள்ளி இவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஜி ஸ்கொயரில் சவுக்கு அவர் மேல எஃப்ஐஆர் போடப்படுது. விகடனை சேர்ந்த நிருபர்கள் போய் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு எஃப்ஐஆர் போடப்படுது. அப்ப சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை சார்ந்த பாரதி தமிழன் வெளியில் வந்து போர்க்கொடி தூக்கி மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கண்ணை உருட்டிக்கிட்டு அவர் முன்னாடி வந்து நின்னாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் 2014 நடந்ததா ரெட்பிக்ஸ்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல டிஎன் கோபாலன், ஹிந்துவில் வேலை செய்த பத்திரிகையாளர் பார்ப்பனர், அந்த டிஎன் கோபாலன் கருத்துரிமை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை வைத்து சவுக்கை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சிடி செல்லத்திற்கு எதிராக ஒரு பிரஸ் அந்த பிரஸ் மீட் அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து உருட்டிலையும் பெரிய உருட்டு. என்னன்னா முதல் பகுதியில் சொல்றாரு, கருத்தை சொல்வதற்கு வால்டேர் சொன்ன அந்த தத்துவம் தான். அந்த கருத்து வந்து எவ்வளவு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன், ஆனால் உனது கருத்து தப்புன்னு நான் வந்து பிற்பாடு நிறுவுவேன்கிறது கருத்தே இல்ல. மறுபடியும் கூட தங்களுடைய குற்றங்களை இவன் போய் துப்பாக்கி சூடோ காவல் சித்திரவதையோ எல்லாத்தையும் நியாயப்படுத்துறான் அப்படின்றப்ப கைதட்டி அவனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து பாத்துக்கிட்டாங்க. அவன் என்றைக்கு வந்து போலீஸை கடிக்கிறப்பதான அவங்களுக்கு அந்த வழி தெரியும். நல்லா புரிஞ்சுக்க, நீதிபதியை கடிக்கிறப்பதான அந்த ஆபாசம் எவ்வளவு, அந்த வக்கரம் எவ்வளவுன்னு இவங்களுக்கு புரிஞ்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது ஒரு சித்திரம் படையப்பட்டது. ஒரு அகர்வால் நிப்பாப்புல, அவர் தலையில மோடி நிற்பாரு, மோடி தலையில எடப்பாடி நிற்பாரு, எடப்பாடி தலையில துப்பாக்கி சுடுறது போலீஸ் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுட்டு உட்காந்து குறிப்பாப்பார். இந்த போலீஸ் தலையில சவுக்கு நின்று இவர்களை காவல் காத்தார், இவர்கள் மீது இருக்கிற குற்றங்களை மறைத்தார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம சித்திரமா புரிஞ்சுக்கிட வேண்டியது. இப்ப இந்த சவுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, அன்னைக்கு காவல்துறை மேல் நமக்கு வந்து பப்பளு கட்டுறது நியாயமானது அப்படி இல்லை. அது ஆட்சி மாறும்போது அந்த அது வந்து அவர்களுக்கு வேலை செய்யாது. சரிங்களா, அகர்வாலுக்கு இன்னைக்கு வேலை செய்யாது, மாற்றி வேலை செய்யும். ஆனால் இந்த சவுக்கு அப்படி அல்ல. சவுக்கு பணம் எங்கே வருகிறதோ அங்கே வேலை செய்கிறார். திமுக கொடுத்தா திமுகவுக்கு, அதிமுக கொடுத்தா அதிமுக. இது வந்து ஒரு கூலிப்படை. முன்ன பின்ன தெரியாதுங்க, நீங்க வந்து யாருன்னே தெரியாது. நல்லா கவனிச்சுங்க, ஒரு போட்டோவை கொண்டு காட்டுவீங்க, பார்த்துட்டு இவரை போடணுமா போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான குற்றம். இருக்கிறதுலே மிகப்பெரிய குற்றம் அதுதான். ஒரு முன்பின் விரோதம் காரணமா கொலை செய்தது வேற. அப்போ பணத்தை வாங்கி கொண்டு ஒரு கொலையை நிகழ்த்துவது மாதிரி கருத்து கொலையை செய்கிறவர்கள். நீங்க நான் ஆரம்பத்தில் முதலில் நம்ம பேசும்போது கூட சொன்னோம், ஃபெலிக்ஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை கருத்துருவாக்கம், கட்டமைப்பு, கருத்து சுதந்திரம், கருத்து உருவாக்கம். பாரு, கருத்து உருவாக்கம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு புதிய ப்ரொபகேண்டா, ஒரு புது பிரச்சாரத்தை உருவாக்குவது. இதை இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அதை அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இது கருத்து சுதந்திரம் அல்ல, அவதூறு பரப்பி பணம் பறிப்பதற்கு இவர்கள் கேட்கிற சுதந்திரம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல வந்து ஆமாக்ஸ், ஹென்றி திஃபேன் உள்ளிட்ட பலரும் அவங்க சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள். இவங்க எல்லாரும் சவுக்கு சங்கரனுடைய அவரை வந்து சிறையில சித்திரவதை பண்ணக்கூடாது, அவருக்கு சிறையில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து அதை விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு சவுக்குக்கு ஆதரவா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை கவின்மலர் உள்ளிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் கடுமையாக கண்டனத்தையும் வந்து இதற்காக தெரிவித்திருக்கிறாங்க. அவர் நேற்று வந்து அவருடைய சமூக வலைதளத்தில் ஆமாக்ஸ் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. கண்டன கூட்டம் ஒன்றில் என் பெயரை என்னை கேட்காமலேயே சேர்க்கப்பட்டுள்ளது. இன்று நண்பர்கள் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர், என் அனுமதியின்றி என் பெயர் இவ்வாறு பயன்படுத்துவது
வருந்தத்தக்கது, எதுவானாலும் அனுமதி கோரி பெயரை பயன்படுத்தவும் அப்படின்னு ஒரு பதிவை போட்டு அதை நீக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சமூக வலைதளங்கள்ல இல்லை. விஷயம் வந்து ஆமார்ஸ் அந்த மாதிரி பதிவை போட்டாரா இல்லது அவரிடம் கேட்காமல் அவர்கள் வந்து இந்த சேர்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுல வந்து இருக்கிற விஷயம் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் ஆமார்ஸ் பிரச்சனை மட்டுமல்ல, நீங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த கூட்டம் சொன்ன ஒரு நெக்ஸஸ் ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்கு இல்லையா, இவர்களில் பகுதி பேர் இந்த மாதிரியான குற்றவாளிகளாக அவதூறு பரப்புவதற்கு தங்களுக்கு அதிகாரம் வேண்டும்னு கேட்குறாங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது தங்களுடைய கூட்டத்தில் ஏற்கனவே இருப்பவர்கள்ங்கிற பேரில் அவர்கிட்ட அபிப்பிராயமோ எதுவுமே கேட்காமல் பேரை சேர்த்து விட்றது. இது வந்து சரியான நடைமுறையா? இப்போ பாருங்க, நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஆமாக்ஸ்லாம் இதெல்லாம் ஆதரிக்கிறாரு பொருள் இருக்கு, இவர்கள்லாம் இதை ஆதரிக்கிறாங்க, இதனால் எதிர்வினை கூட நம்ம ஆற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஊடகத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல வந்து ஆமாக்ஸ் இதை சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடும். கடைசியில பாருங்க, இதுதாங்க அஜெண்டாவே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுக்கை வந்து ஜி ஸ்கொயர்ல இருந்து எப்படி காப்பாத்தினாங்க, எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து கருத்து சுதந்திரம்னு காப்பாத்தினாங்க. அடுத்து நீதிபதிகள் குறித்து அங்க வேலை செய்யற ஓய பெண்கள் அந்த ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போன உடனே ஃபெலிக்ஸ் என்ன பண்றாரு, கருத்து உருவாக்கம் என்ன செய்யறாரு, தனிமை சிறை, ஜெயிலில் அடைத்து அவரை கொல்ல பார்க்கிறார்கள், இப்படின்னா அப்படி ஒரு நெரேட்டிவை வெளியே கிளப்புறது. மற்ற மனித உரிமை, மற்ற அரசியல் கட்சிகள் இவங்கள்ட்ட எல்லாம் கருத்தை கேட்டு ஒரு கருத்து உருவாக்கம். இப்ப கூட ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபெலிக்ஸ் சவுக்குக்காக அதான் பண்ணிட்டு இருந்தாரு. தடா ரஹீம், இப்படி இதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது. இப்ப இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போன விட்டு இன்னும் அது கீழே இருக்கிற சின்ன புரோக்கர்கள் இந்த மாதிரியான வேலையை பண்றாங்க. அதுக்கு யாரை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, ஹென்ரி திஃபேன், ஆமாக்ஸ், இது போன்ற மனித உரிமை ஆர்வலர்களை அவங்க வந்து இது ரொம்ப பயன்படுத்தி பாருங்க. தங்களுடைய அயோக்கியத்தனத்துக்கு, தாங்கள் செய்கிற அவதூறு பரப்புரைக்கு, அயோக்கியத்தனத்துக்கு இவர்களுடைய கிரெடிபிலிட்டியின் சேர்த்துதுல வந்து பணயம் வைக்கிறாங்க. நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, போகிற போதே எனக்கு நடந்ததா நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்ன்றது கடைசி நேரத்துல கூட மிரட்டுறது. ஆமா, அதே உண்மையில அந்த மிரட்டலை இவங்க எல்லாரும் காவல் சித்திரவதைக்கு எதிராக, துப்பாக்கி சூடுக்கு எதிராக அப்படி பேசுற நபர்கள் ஆமான்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாரும் உண்மையில் அப்படி மனித உரிமை சார்ந்து இயங்குகிறவர்கள். அவங்க எது கருத்து சுதந்திரம் கேட்கறாங்கன்னா, நான் பிளாக்மெயிலரா இருக்கணும், நான் புரோக்கரா இருக்கணும்னு கருத்து சுதந்திரம். அவங்க வந்து கில்ட்டி ஏற்படுத்துறாங்க. இது நல்லா புரிஞ்சு இந்த முகாமை பார்த்து பாஜக கேட்கிற கருத்து சுதந்திரத்துக்கும் மனிதர்களாக நாம் எளிய மக்களாக நாம கேட்கிற கருத்து சுதந்திரம், அதாவது அதிகார வர்க்கத்தில் ஒரு அவதூறை பரப்புவதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிற சுதந்திரத்திற்கும் சாதாரண மக்கள் கேட்கிற சுதந்திரக்கும் பாரிய வேறுபாடு உள்ளது. இப்போ பத்திரிகையாளர்கள்ங்கிறவங்க உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்பது நசுக்கப்பட்டவர்களின் குரலுக்கு, குரலற்றவர்களின் குரலாக இருக்கணுமே தவிர அதிகார வர்க்கத்தின் குரலாக இருக்கிற, அதிகார வர்க்கத்தின் ஏவல் நாயாக இருக்கிற இந்த நபர் அவர் அந்த பிரச்சனையில் நச்சுப்பட்டு சாவும் போது அவர்களுக்கு ஆதரவாக போய் நிற்பது கருத்து சுதந்திரம் இல்லை, அயோக்கியத்தனத்துக்கு துணை போவது. இப்போ ஆமார்ஸ் அதை உண்மையிலேயே அது என்ன நடந்தது நமக்கு தெரியாது, அந்த குழப்பத்துக்குள் போகண்டாம். ஒருவேளை ஆமார்ஸின் பெயர் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு அதை ஆமார்ஸ் எதிர்த்திருந்தார் என்றால் உண்மையிலேயே அவருடைய அந்த மாண்பை காப்பாற்றி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தெரியாமல் இதை ஆதரிப்பவர்கள் தங்களது மாண்பையும் சேர்த்து இதில் பணயம் வைக்கிறார்கள் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சொல்றேன்.